செய்திகள் தொடர்கின்றன. பூம்புகார் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான மரத்தை வெட்டுவதை தடுத்த கிராம நிர்வாக அதிகாரிக்கு கத்திக்குத்து விழுந்தது. இது தொடர்பாக அண்ணன் தம்பி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாகை மாவட்டம் பூம்புகாரை அடுத்த தரங்கம்பாடி அருகே உள்ள காட்டுச்சேரி கிராமத்தில் ராஜதுரை என்பவரும் அவரது சகோதரரும் அந்த பகுதியில் உள்ள சில மரங்களை ஏலத்தில் எடுத்திருந்தனர். ஆனால் அந்த மரங்கள் ஊராட்சிக்கு சொந்தமானது என்பதால் ஏலம் விடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் அந்த மரங்கள் ஏலம் விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏலத்தில் எடுத்த மரங்களை ராஜதுரையும் அவரது தம்பிகளும் வெட்ட முயன்றனர். இது பற்றி அறிந்த அந்த கிராம நிர்வாக அதிகாரி மாணிக்கம் அவர்களை தடுக்க முயன்றார். இதில் ஆத்திரமடைந்த அண்ணன் தம்பிகள் கிராம நிர்வாக அதிகாரியை கத்தியால் குத்தியதோடு இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் எடுத்துக்கிட்டு இடத்துல போய் மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. நான் கிராம பணியாளராக இருக்கிறேன். நான் தடுக்க போனேன். அப்போ அந்த 4 பேர் என்னை சேர்ந்துக்கிட்டு இரும்பு பைப்பு கத்தியால் வந்து குத்தி கையால் அடித்து 4 பேர் சேர்ந்து அடிச்சு விட்டாங்க. இப்போ ஆபத்தான நிலையில் என்ன பண்ணது ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இதை வந்து போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து நாசமாயின. திருப்பூர் மாவட்டம் வடகம்பாளைய ஊராட்சிக்கு உட்பட்ட வினோபா நகரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் குடிசை போட்டு வசித்து வருகின்றனர். போதிய அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததால் பலர் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். இந்நிலையில் அருகில் இருந்த முட்புதரில் மர்ம நபர்களால் வைக்கப்பட்ட தீ அருகில் இருந்த குடிசையில் பிடித்துள்ளது. மலமளவென பரவிய தீ அருகிலுள்ள அனைத்து குடிசைகளிலும் பரவுவதை அறிந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூர் நகர பகுதியில் திருட்டுத்தனமாக செயல்பட்ட சாய பட்டறைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். கரூர் பகுதிகளில் அரசு அனுமதி இல்லாமல் சாய பட்டறைகள் இயங்கி வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அனுமதி இல்லாமல் சாய பட்டறைகள் செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அந்த சாய பட்டறைக்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஏற்கனவே 447 சாய பட்டறைகள் மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் அங்கெங்குமாக ஒரு சில பட்டறைகள் ஓடுவதாக கேள்விப்பட்டு எல்லாவற்றையும் சீல் வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது. எனவே இது தொடருமானால் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வேண்டுகோளும் எச்சரிக்கையாக விடுக்கப்படுகிறது. தங்கத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நகைக்கடை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் தங்கத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தங்க நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பேரணியும் நடைபெற்றது. நகைக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததை அடுத்து நகைகள் வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கடையடைப்பு உள்ளிட்ட போராட்டம் நடத்தியும் தங்கம் மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்வது குறித்து மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து ஈரோடு, கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நேற்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. சென்ற முறை மத்திய அரசு போட்டிருந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு இதுவரை எந்தவித அனுகூலமும் செய்து கொடுக்காதனால் அனைத்து நகை வியாபாரிகளும் ஒன்று கூடி கோவையில் இன்று பாலிடெக்னிக் முன்னிருந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸ் வரை ஊர்வலமாக சென்று எங்களுடைய குறைகளை எடுத்துக் கூறி மீண்டும் அறவழி போராட்டமாக நடத்தி நாமக்கல் அருகே சுமார் 1.5 கோடி மதிப்பிலான நிலத்தை நில அபகரிப்பு செய்த திமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் குமரேசபுரத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். திருச்செங்கோட்டை அடுத்துள்ள ராயர்பாளையத்தில் இவருக்கு சொந்தமான 5.7 ஏக்கர் நிலத்தை மோலிப்பள்ளி திமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் உதயராஜன் என்பவர் போலி ஆவணங்கள் தயாரித்து அபகரிப்பு செய்துள்ளார். இதனையடுத்து கண்ணன் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசாரால் உதயராஜன் கைது செய்யப்பட்டார். இதேபோல் வரகுரம்பட்டியைச் சேர்ந்த பெருமாயி என்பவருக்கு சொந்தமான 34 சென்ட் நிலத்தை அபகரிக்க முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டனர். உசிலம்பட்டி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு பிடிக்க முயன்ற சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கீழப்பட்டி கம்ப கருப்பசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் கலந்து கொண்டன.
போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முயன்ற சுமார் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அண்டா, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. குடியாத்தம் மோர்த்தன அணையில் வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். குடியாத்தம் காட்பாடியைச் சேர்ந்த ஜார்ஜ் என்பவருடைய மகன் ராஜன். ஆட்டோ டிரைவரான இவர் நேற்று முன்தினம் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் குடியாத்தம் அடுத்த மோர்த்தன ஆலையில் உள்ள கால்வாய் அருகே ராஜனின் ஆட்டோ இருப்பதாகவும் அதன் அருகே சீருடை மற்றும் காலணி இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி சடலத்தை மீட்டனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதே பகுதியைச் சேர்ந்த சிலரிடம் ராஜன் கந்துவட்டிக்கு பணம் வாங்கியதாகவும் அவர்கள் அடிக்கடி பணம் கேட்டு ராஜனை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. கந்துவட்டி கொடுமையால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கேவி குப்பம் அருகே பள்ளி மாணவர் ஒருவர் அணையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லிமலையில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சுமார் 5 ஏக்கரில் இருந்த அரிய வகை மூலிகைகள் எரிந்து நாசமானது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பழமை வாய்ந்த மரங்கள் மற்றும் அரிய வகை மூலிகைகள் உள்ளன. கோடை காலத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக இங்கு அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்படும். இந்நிலையில் மலையின் அடிவார பகுதியான காரவள்ளி சோதனை சாவடி அருகே திடீரென தீ பிடித்தது. காற்று அதிகமாக வீசியதால் மளமளவென பரவிய தீ அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் புகுந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த திடீர் தீ விபத்தால் சுமார் 5 ஏக்கரில் இருந்த மரங்கள் மற்றும் அரிய வகை மூலிகைகள் எரிந்து சாம்பலானது. உலகின் ஆழமான பகுதிக்கு சென்று பிரபல ஹாலிவுட் இயக்குனர் சாதனை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.